ஹலோ ஆல். டியூவல் நேச்சரோட ஒன் ஷாட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லெசன் கிரேட் 12ல ரொம்ப வெயிட்டேஜான லெசன் அப்படின்னு சொல்லலாம். லெசன் என்னவோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லெசன் தான். பட் நம்மளால புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது, இதில் ஓப்பன் 3 மார்க் ஓப்பன் 2 மார்க் அப்படின்னு வரதை விட கேஸ் பேஸ் கொஸ்டின்ஸ், ரீசனிங் அண்ட் அசெஷன் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். ஸோ ஒரு பேஜ்லையும் நிறைய தியரி கொடுத்துருப்பாங்க. அந்த தியரியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா லெசன் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 1 hourல இந்த லெசனை ரொம்ப திருப்தியாக நம்மளால படிக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். லைட்டு ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன்ல தான் டிராவல் ஆகும், அது மாதிரி தான் அதோட நேச்சர் அப்படின்னு ரே ஆப்டிக்ஸ்ல படிச்சிருப்போம். வே ஆப்டிக்ஸ்ல லைட்டு வேவா டிராவல் ஆகும் அப்படின்னு ஹைகன் சொல்லியிருப்பாங்க. இந்த லெசன்ல போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னு ஒரு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி ஐன்ஸ்டீன் கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே சில சயின்டிஸ்ட் அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட ஒரு சில லீட் பேராமீட்டர்ஸை கொடுத்துருப்பாங்க. பயங்கரமாக கன்க்ளூட் பண்ணது என்னமோ ஐன்ஸ்டீன் தான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த லெசன் போக போக நமக்கு நல்லா புரியும். ஒரு பேராமீட்டரும் இந்த லெசன்ல இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், டைம் லேக், கைனடிக் எனர்ஜி, இப்படி ஒரு பேராமீட்டரும் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க எந்த பேராமீட்டரை போய் ஹிட் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெக்னிக்கலாக ஆன்சர் பண்ண முடியும். கான்செப்ட் குள்ள போகலாம். எலக்ட்ரான் எமிஷன். ஸோ மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் எமிஷன்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தெர்மியானிக் எமிஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மெட்டல் பிளேட் எடுத்துக்கிறேன், அது ஒரு போட்டோ சென்சிட்டிவ் பிளேட்டா இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நான் ஹீட் பண்றேன். ஹீட் பண்றோம்னா நார்மலா நம்ம ஸ்டவ் மேலாம் எடுத்து அப்படி வச்சிட முடியாது. அதுக்குன்னு சில ப்ரிப்பரேஷன் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு. ஸோ இதை வேக்குமா இருக்கட்டும், இல்லை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் நம்ம ஒரு மெட்டலுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வைக்கலாம். அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த போட்டோ சென்சிட்டிவ் மெட்டல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில வருவாங்க. ஸோ தெர்மல் அப்படின்னா ஹீட். ஸோ தெர்மியானிக் எமிஷன். அதுக்கு மேலே கண்டிப்பாக சிலபஸில் ஒன்றும் இல்லை. தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னா டியூ டு தெர்மல், தட் இஸ் ஹீட், எலக்ட்ரானை பிரேக் பண்ணி வெளியில் எடுக்கிறேன், தெர்மியானிக் எமிஷன். தென் ஃபீல்டு எமிஷன். அதே போட்டோ சென்சிட்டிவ் மெட்டலுக்கு நான் ஒரு பயங்கரமான ஃபீல்டு கொடுக்குறேன். அந்த ஃபீல்டு மூலியமா அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு எனர்ஜி கிடைச்சி அங்கே இருக்க பாண்ட் எல்லாம் பிரேக் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸ் வெளியில் வராங்க. இது ஃபீல்டு எமிஷன். ஓகே, இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 2 மார்க்ல கேட்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். பட் இந்த போர்ஷனை விட இதுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட் மூலியமா எலக்ட்ரானை வெளியில் எடுத்தோம், ஃபைன். தென் ஃபீல்டு மூலியமா. இந்த போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போட்டோ சென்சிட்டிவ் மெட்டல், அதுல நான் போட்டான் அனுப்புறேன். கிளியர்? போட்டான் அனுப்புறேன். இந்த போட்டான் போய் இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறாங்க. அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, தன்னோட பாண்ட் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு வெளியில வராங்க வித் சம் கைனடிக் எனர்ஜி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மொத்த லெசனோட ஹார்ட் அப்படின்னா இந்த கோர் மட்டும் தான் சொல்ல முடியும். நான் ஒரு மெட்டல் பிளேட்டுக்கு மேல ஒரு போட்டான் அனுப்புறேன். அந்த போட்டானுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கணும், அந்த இன்சிடென்ட் லைட்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கணும், அவங்களுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருக்கணும். இந்த எலக்ட்ரான் எமிஷன் வெளியில நடந்திருக்கும். இதை தான் திருப்பி சுத்தி படிப்போம். கிளியர்? கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் ஒரு பேசிக் பார்த்துடலாம். Minimum amount of energy required by an electron to just escape from the metal surface is called work function. Okay, let imagine. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டேபிள் மேல ஒரு பிளாக் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு பிளாக் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அந்த பிளாக் நகரவே இல்லை. ஸோ we come to know that நான் கொடுக்குற ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்டை நகர்த்துறதுக்கு பத்தல. ஓகேவா? சரி, அப்புறமே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அந்த ஆப்ஜெக்ட் நகர்றாங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இந்த ஆப்ஜெக்டை நகர்த்துறதுக்கு நான் மினிமமா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்ல, ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதுதான் அந்த ஃபோர்ஸ் தான், அந்த எனர்ஜி தான் அந்த சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட் நகர ஆரம்பிக்கும், மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றது. ஸோ அந்த ஃபோர்ஸை தான் நான் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மினிமம் நான் ஒரு ஒர்க் பண்ணணும். நான் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியா எடுத்துக்கலாம், 15 நியூட்டன் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. இந்த டேபிளுக்கும் இந்த பிளாக்குக்கும் உள்ள கான்டாக்டை அவங்க பிரேக் பண்றதுக்கு சொல்ல போனா இந்த லிமிட்டிங் ஃபோர்ஸ்லாம் சொல்லுவோம்ல, 11th லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சிருப்பீங்கல்ல, இவங்க ஒரு பார்ட் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு தான் மிச்சம் எனக்கு ஒரு ஒர்க் வரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும், டொமஸ்டிக்கா சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ மார்னிங் ஒரு 40 ஜூல் சாப்பிட்டேன்னு வச்சுப்போம். இந்த 40 ஜூலுக்கு நான் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட பிளட் சர்க்குலேஷன், என்னோட ஹார்ட் பம்ப் ஆகணும், நான் கிராவிட்டி பேலன்ஸ் பண்ணணும், என்னோட மசில்ஸ்க்கு ஒரு எனர்ஜி தேவை. அப்படின்னு பார்த்தா ஒரு 8 ஜூல் என்னோட பாடியே எடுத்துக்கிச்சு, இன்டர்னலா என்னோட பாடி எடுத்துக்கிச்சுன்னு வச்சுப்போம். பேலன்ஸ் இருக்கிற
32 ஜூலுக்கு தானே ஒர்க் பண்ண முடியும். கார் டிரைவ் பண்ணலாம், கிளாஸ் எடுக்கலாம், பேசலாம். ஸோ என்னோட இன்டர்னலா நான் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் 8 ஜூல். தட் 8 ஜூல் இஸ் கால்டு ஒர்க் ஃபங்க்ஷன். கிளியர்? ஸோ நீங்க ஒரு எலக்ட்ரானை பிரேக் பண்ணி எடுக்கணும்னா மினிமம் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு த போட்டோ சென்சிட்டிவ் மெட்டல். கிளியர்? கண்டிப்பா எக்ஸாம்பிள் வச்சு படிச்சோம்னா நமக்கு நல்லா புரிஞ்சிடும். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் when light of suitable frequency, இந்த வார்த்தை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி தான் சிஸ்டமை ஸ்விட்ச் ஆன் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. போக போக டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹெர்ட்ஸ் அப்சர்வேஷன். ஸோ நான் சொன்னேன்ல, அந்த லெசன் ஃபுல்லாகவே ஐன்ஸ்டீன் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு சில சயின்டிஸ்ட் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது அவங்கள இஎம் வேவ்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெர்ட்ஸ் அப்சர்வேஷன் புக்கில் என்னமோ பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 லைன்ஸாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ரொம்ப சூப்பராக பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்பியர் இருக்கு, ஓகேவா? ஒரு மெட்டல் ஸ்பியர் இப்படி எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு ஹை வோல்டேஜ் கொடுக்குறேன். த்ரூ காயில் ஒரு ஹை வோல்டேஜ் கொடுக்குறேன். ஹை வோல்டேஜ் கொடுத்தோட்டுமே இந்த ஸ்பியர்லேருந்து இந்த ஸ்பியருக்கு கரண்ட் ட்ராவல் ஆகுமானா ஆகாது. கண்டிப்பாக நடக்காது. ஏர் கரண்ட் பாஸ் ஆகாது, இல்லை பிளாக் பண்ணும். ஓகே, ஸோ இன் ஜென்ரல் அது நடக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கேத்தோடு இந்த கேத்தோட நான் யூவி லைட்டை பாஸ் பண்றேன். யூவி லைட்டை பாஸ் பண்ணிட்டு ஹை வோல்டேஜும் கொடுக்கணும், யூவி லைட்டையும் பாஸ் பண்ணணும். இதுதான் ஹெர்ட்ஸ் சொன்னது. ஹை வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல வைக்கும்போது அந்த கேப்ல இருக்க ஏர் எல்லாம் அயனைஸ் ஆகி இதுல இருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். கேத்தோட்ல இருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். யூவி லைட் எதுக்கு சார் அப்படின்னா அந்த ப்ராசஸை ஈஸியா மாத்திடும். ஓகே, நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஒரு டோரை நான் ஓப்பன் பண்றேன்னு வச்சுப்போம். அதுல ஓப்பன்ல க்ளோஸ் பண்றேன், இப்படி பிடிச்சி இழுக்கிறேன். ஓகேவா? அப்ப எனக்கு அந்த ஹேண்ட் கிரிப் இருந்தாதான் டோரை நான் பிடிச்சி இழுக்க முடியும் ஈஸியா. கரெக்டா? நல்ல வெயிட்டான டோர் இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு கார் பார்க்கிங் டோர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த டோர் ஹேண்டில் தான் ஹை வோல்டேஜ். ஓகே, இப்போ நான் அந்த டோரோட ஹிஞ்சுக்கு கொஞ்சம் ஆயில் போடுறேன்னு எடுத்துப்போமே, அந்த ஆயில் தான் யூவி லைட். கிளியர்? வெரி கிளியர்? எஸ். ஸோ ஹை வோல்டேஜ் வேணும், யூவி லைட் வேணும். யூவி லைட் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸை ஈஸி பண்ணுவாங்க. அந்த எலக்ட்ரான்ஸை கொஞ்சம் ஈஸியாக கீழே அனுப்புவாங்க. நடுவில் உள்ள ஏர் அயனைஸ் ஆகி இங்கே ஒரு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி இதுலேருந்து ஒரு டே லைட்டிங் மாதிரி ஒரு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். இதான் ஹெர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ண. சரி, ஹால்பாக்ஸ் அண்ட் லெனார்ட் என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, இது ஒரு ஜிங்க் பிளேட், போட்டோ சென்சிட்டிவ் மெட்டல் பிளேட்னு எடுத்துக்கலாம். இந்த மெட்டல் பிளேட்டை நான் ஒரு எலக்ட்ரோஸ்கோப் வச்சிருக்கேன். கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப். சாரி, ஆக்சுவலாக கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் இப்போ சிலபஸ்ல இல்லை, பட் ரொம்ப ஃபைனான எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுல இருந்து சார்ஜ் இறங்கி என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இருந்து வேகமா சார்ஜ் இறங்கி இதுலயும் இருக்கும். ஆக்சுவலா லீஃப் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சேம் சார்ஜ்னா லீஃப் இப்படி செப்பரேட் ஆகிடும். ஓகேவா? டைவர்ஜ் ஆகுதுன்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல யூவி லைட் அனுப்புறேன். இதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளில போயிடுது. லெட் இமேஜின் இவங்க கிட்ட எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியில போயிட்டாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியில போனோட்டி இந்த டைவர்ஜன் என்ன ஆகும், கொஞ்சம் அப்படியே கம்மியாகும், கன்வர்ஜ் ஆகும். கரெக்டா? இப்போ இவங்க கிட்ட ஒரு 50 மைனஸ், இந்த கையில ஒரு 50 மைனஸ் இருக்காங்கன்னா 50 மைனஸ் நல்லா டைவர்ஜ் ஆகும். 100 இருந்தா நல்லா டைவர்ஜ் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ 100ல இருக்கு. அப்புறம் நான் இந்த பிளேட்ல இருந்து கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியில அனுப்பிட்டேன்னு வச்சுப்போம், மேல பிளேட்ல இருந்து. அப்போ அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த பிளேட்ல எலக்ட்ரான் எமிஷன் நடந்துருச்சுன்னா இதுல உள்ள சார்ஜ் குறையும். அப்ப இந்த டைவர்ஜன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ யூவி லைட்டை அனுப்ப நல்ல ஃப்ரீக்வன்சியில், வெரி இம்பார்ட்டன்ட், நல்ல ஃப்ரீக்வன்சி நல்ல இன்டென்சிட்டி அனுப்ப கொஞ்ச நேரத்தில் இந்த லீஃப் அப்படியே ஒட்டிக்குது. இதுதான் ஹால்பாக்ஸ் அண்ட் லெனார்ட் அப்சர்வ் பண்ணது. கிளியர்? ஸோ போட்டோ எலக்ட்ரிக் எமிஷனுக்கு இவங்கெல்லாம் ஒரு லீடு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். கரெக்டா? எஸ். அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஜிங்க் பிளேட் எலக்ட்ரோஸ்கோப், யூவி லைட் வந்து ஜிங்க் பிளேட்ல அடிக்குது, எலக்ட்ரான்ஸ் வெளியில வருது. அப்போ இந்த பிளேட்டை இப்படி டைவர்ஜா இருந்தவங்க, நல்லா பிரிஞ்சிருந்தவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. ஸோ எக்ஸாம்பிளா நீங்க இந்த டயக்ராம் போட்டுக்கலாம். அண்ட் இது குவார்ட்ஸ் டியூப். இது ரெண்டுமே கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அப்பவே 2 எக்ஸ்பெரிமெண்ட்டும் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கும், கேத்தோட்ல நிறைய இருக்கும். யூவி லைட் பட்டோட்டியுமே நல்ல டயக்ராம் நல்லா நுணுக்கமா பாருங்களேன். எஸ். இந்த நெகட்டிவ் என்ன பண்ணும், இங்க இருக்க நெகட்டிவை வெளியில அனுப்பும். அந்த யூவி லைட் வந்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வேற கொடுக்குறாங்க. எலக்ட்ரானை பிடிச்சி தள்ளுறதுக்கும் அங்கிட்டு பாசிட்டிவ் வந்த எலக்ட்ரான்ஸை என் சைடு வான்னு அட்ராக்ட் பண்றதுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போறாங்க. கிளியர்? ஸோ யூவி லைட் படுது. இது ரொம்ப பேசிக். இதுல அவங்க பாருங்களேன், கரண்ட் பாருங்க, மைக்ரோ ஆம்ஸ்ல தான் இருக்கும்.
ஸோ இப்போவே ஒரு லீடு கிடச்சிருச்சு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். பட் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி ரொம்ப ஜென்ரலைஸ்டாக அவங்க எந்த கண்டிஷனும் கொடுக்கல. எனர்ஜி என்ன, இன்டென்சிட்டி என்ன, ஃப்ரீக்வன்சி என்னன்னு அவ்வளோ ஆணித்தனமாக பேசல. அதை ஐன்ஸ்டீன் தான் பண்ணார். எஸ், லெனார்ட் ஸ்டடி. அவங்களோட கன்க்ளூஷன் என்னன்னா, பிலோ சர்டன் ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரான் வெளியில் வரல. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், கண்டென்ட், பாயிண்ட் இன் தி டியூல் நேச்சர். ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில தான் எலக்ட்ரான்ஸ் வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. தட் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. கிளியர்? அவர் என்ன கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா, எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. வெரி இம்பார்ட்டன்ட். எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. நான் ரொம்ப புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். ஒரு எலக்ட்ரான் இருக்கு, சரியா? அந்த எலக்ட்ரானை நான் 4 சைடு கட்டி போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு போட்டான் அனுப்புறேன். ஒரு போட்டான் தான் அனுப்புறேன். ஒரு போட்டான் ஒரு எலக்ட்ரானை தான் அடிச்சு உடச்சு வெளியில எடுக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லா இல்ல, நேச்சர் ஆஃப் போட்டான், பார்ட்டிகல் நேச்சர், போட்டானோட நேச்சர் பார்க்கும்போது இந்த பாயிண்ட் நான் திருப்பி சொல்லுவேன். ஸோ இப்போ நான் ஒரு 8 அனுப்புறேன் சார். கிளியர்? இந்த எலக்ட்ரான் தான் சைடு உள்ள இந்த 4 ரோப்பையும் கட் பண்ணாதான் வெளியில வர முடியும். ஃபைன். அதுக்கு இந்த எலக்ட்ரான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். பேலன்ஸ் அவங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்? 5 இருக்கும். அந்த 4 ரோப்பை அவங்க பிரேக் பண்றதுக்கு அவுட் ஆஃப் 8 அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 3 ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5 மியூ இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி சார். அந்த 5 எடுத்துட்டு அவங்க வேகமா ஓடுவாங்க சார். எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி இருக்கும். வெரி சிம்பிள். சரி, இப்போ அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இந்த எலக்ட்ரான் 4 சைடு ரோப் இருக்குல்ல, அதை கட் பண்றதுக்கு it need 3 நான் 2 அனுப்புனா என்ன ஆகும்? ஒரு ரோப்போ 2 ரோப்போ கட் ஆகாம அந்த எலக்ட்ரான் அப்படியே இருக்கும். எக்ஸாக்டா 3 அனுப்புறேன், எல்லா கயிறையும் கட் பண்ணிட்டு அப்படியே நிற்கும், போகாது. கண்டிப்பா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3 ஓகே, நீங்க கொடுத்த 3 எடுத்து நான் 4 ரோப்பையும் கட் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீங்க எனர்ஜி கொடுத்தாதான் போகணும் அப்படியே நிற்கும். அப்புறமே ஒரு 0.1 கொடுத்தாலும் அதை எடுத்துட்டு இப்படி பொறுமையா நடக்கும். இட் இஸ் கோயிங் டு கெட் சம் கைனடிக் எனர்ஜி. 5 கொடுத்தா வேகமா போக ஆரம்பிக்கும். கிளியர்? எஸ். ஸோ ½ mv². இதுல லெனார்டு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, பிரைட்னஸ் கண்ட்ரோல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நாட் எனர்ஜி. இங்கே லெனார்டே ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துட்டாங்க சார், பியூட்டிஃபுல்லா கொடுத்துட்டாங்க. லைட்டோட பிரைட்னஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் கண்ட்ரோல் பண்றாங்க, எனர்ஜியே கிடையாது. எனர்ஜியை கண்ட்ரோல் பண்றது ஃப்ரீக்வன்சி. இந்த செஷன் முடியறதுக்குள்ள இதே பாயிண்ட் நான் நிறைய தடவை நிறைய இடத்துல சொல்லிட்டே இருப்பேன். எனர்ஜி இஸ் கண்ட்ரோல்டு பை ஃப்ரீக்வன்சி. இன்டென்சிட்டி யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 வார்த்தை உள்ள ஒரு கோரை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம செமையா அந்த லெசனை படிச்சிடலாம். எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ரொம்ப ஈஸியா சொல்றேன் பாருங்க. கேத்தோடு பிளேட், ஆனோடு பிளேட். கேத்தோடு நெகட்டிவ்ல தான் கரெக்டா இருக்கும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேப்பர் திருத்தும் போது இந்த டெர்மினலை நாங்க பார்ப்போம் கண்டிப்பா. ஸோ இது கரெக்டா போட்டதுனால பையன் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லீடு கிடைச்சிடும். ஸோ கேத்தோடு பிளேட் நெகட்டிவ்ல இருக்கணும், ஆனோடு பிளேட் பாசிட்டிவ்ல இருக்கணும். இந்த கேத்தோடு பிளேட் நெகட்டிவ் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை நீ வேண்டாம் அப்படின்னு ரிப்பல் பண்ணும். இவங்க ரிப்பல் பண்ண, இவங்க அட்ராக்ட் பண்ண கரெக்டா இருப்பாங்க. எஸ். இந்த குவார்ட்ஸ் விண்டோ வழியா நான் என்ன பண்றேன்? யூவி லைட்டை அனுப்புறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் டீட்டெயிலா பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் கொடுக்கலாம். ஃபிக்ஸ்டு இன்டென்சிட்டி, ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி தான் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. அவங்க இந்த இடத்துல வோல்டேஜை மட்டும் தான் மாற்ற போறாங்க. ஓகே, பட் ஃபிக்ஸ்டு இன்டென்சிட்டி, ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்றேன். அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும்? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. சிஸ்டமா ஸ்டார்ட் பண்றதுக்கான ஃப்ரீக்வன்சியா இருக்கணும். ஸோ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சினா என்ன? அட் அ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரான்ஸ் வெளியில வர போறாங்க. நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல என்ன சார் அர்த்தம்? சார் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஹெச் இஸ் அ பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஹெச் கான்ஸ்டன்ட், அது மாறாது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? இந்த 3 யார்ட்ட கொடுக்கலாம்? ஃப்ரீக்வன்சி கொடுக்கலாம். கரெக்டா? ஸோ இந்த ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சில தான் இந்த எலக்ட்ரான்ஸ் 4 பாண்டே உடச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். பக்கா. சரி, இப்போ வருவோம். மைக்ரோ ஆம்பியர்ல தான் சார் கிடைக்கும், ரொம்ப கரெக்ட் கம்மியா இருக்கும். அட் அ சர்டன் பொட்டன்ஷியல் ஃபோட்டோகிரான்ஸ் பிகம் கான்ஸ்டன்ட். இந்த வார்த்தை இங்க எழுதியிருக்கேன்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, இவங்களை ஃபாஸ்டா வர வைக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஆனோட பொட்டன்ஷியலை நான் அதிகப்படுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அங்க ஒரு எலக்ட்ரான் இருக்காங்க, நான் ஒரு பாசிட்டிவ் பிளேட், என்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸை நான் நேச்சுரலாகவே என்ன பண்ணுவேன்? என்னோட டிஃபால்ட்டான நேச்சர் என்ன? அவங்கள அட்ராக்ட் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்? 8 வோல்ட் பாசிட்டிவ் வோல்ட்டா மாறிட்டேன். அப்போ அந்த எலக்ட்ரான் வேகமா என்ன நோக்கி வரும். 12 வோல்ட்னா இன்னும் வேகமா வரும். அப்போ
இந்த ஆனோடோட பொட்டன்ஷியலை நான் இன்க்ரீஸ் பண்ண இங்க வெளியில வந்து எல்லா எலக்ட்ரான்ஸையும் பிடிச்சி இழுத்துட்டே இருப்பேன் சார். கிளியர் நல்லா புரிஞ்சுக்கணும், கொஸ்டின் கண்டென்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அப்படியே நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் அதிகமாகிட்டே இருக்கு. அப்படியே ஆசையில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்த்தா ஒரு ஸ்டேஜில் கரண்ட் சேச்சுரேட் ஆயிட்டாங்க. தட் கரண்ட் இஸ் கால்டு சேச்சுரேஷன் கரண்ட். அங்கே எமிட் ஆன எல்லா எலக்ட்ரான்ஸையும் நான் மேக்ஸிமம் ஆக்சிலரேட் பண்ணிட்டேன் சார். வண்டர்ஃபுல்லாக ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்கேன். ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியல் வேற, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேற. இதை புரிஞ்சுக்கணும் சார். இதை புரிஞ்சுட்டாதான் இந்த லெசன்ல கேட்குற 1 மார்க் கொஸ்டினை நீங்கள் சூப்பராக ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பிளேட்டோட பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வேகமாக வராங்க. மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் மேலே நான் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளாக இப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்துட்டு ஒரு ஜூஸ் குடிக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிக்கிறேன். ஐம் கோயிங் டு கெட் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. 2 கிளாஸ் குடிக்கிறேன். இப்படியே அதிகமாக எடுக்க என்னோட ஸ்பீடு அதிகமாகிட்டே இருக்குமா? எனக்குன்னு ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடு இருக்கும்ல, அவ்வளோ ஸ்பீடு தான் ஓட முடியும். நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் என்னால் இவ்வளோ ஸ்பீடு தான் ஓட முடியும் இருக்குல்ல. அதே மாதிரி இங்கே நீங்கள் பொட்டன்ஷியல் அதிகப்படுத்த எலக்ட்ரானோட ஸ்பீடு அதிகமாகும். எல்லா இஜெக்டட் எலக்ட்ரான்ஸையும் பிடிச்சி இழுப்பாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோட்டோ கரண்ட். ஸோ நான் எல்லா எலக்ட்ரான் சொல்லும்போது அதுக்குள்ள நம்பர் இருக்கு, ஆக்சிலரேட்டர்னு சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்கு. கிளியர்? எஸ். ஸோ கரண்ட் கண்டிப்பாக ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆகிடும். தட் கரண்ட் இஸ் கால்டு சேச்சுரேஷன் கரண்ட். இப்போ நான் இந்த சிஸ்டமை ஸ்டாப் பண்ண போறேன். ஓகே, இப்போ இந்த பொட்டன்ஷியல் என்ன பண்றோம், நான் பாசிட்டிவ்ல இருக்கா, அதை நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியலா மாத்துறேன். வர எலக்ட்ரானும் நெகட்டிவ், கரெக்டா? இங்க நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் மாத்தினா இங்க என்ன ஆகும், என் சைடு வராதன்னு பிடிச்சி வர எலக்ட்ரானை வேண்டான்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் கொடுத்து ஒரு எலக்ட்ரான் கூட என்னை வந்து ரீச் பண்ணாதபடி நான் பொட்டன்ஷியல் மாத்திட்டேன். ஸோ இந்த ஆனோடுக்கு நீங்க எப்போ நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறீங்களோ அந்த எலக்ட்ரான்ஸை வேண்டான்னு சொல்லிடும். பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்தீங்கன்னா நல்லா இழுத்து அட்ராக்ட் பண்ணும். நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வேண்டாம்னு சொல்லி கரண்ட்டை ஸ்டாப் பண்ணிடும். தட் பொட்டன்ஷியல் இஸ் கால்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ இங்கே நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் 1 மார்க் கேஸ் பேஸ்ட் ஸ்டடிலையோ இல்லை ரீசனிங் அண்ட் அசிஸ்டன்ட்ல கேட்பாங்க. நேச்சர் ஆஃப் பொட்டன்ஷியல். ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும், பாசிட்டிவ் கலெக்டர், கரெக்டா? இங்க பாருங்க, இந்த பிளேட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ் கொடுத்துதான் அவங்கள பிடிச்சி இழுக்கிறேன். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் நான் ஆக்சிலரேட் பண்ண வைக்கணும். என் சைடு வாங்கன்னு வேகமா நான் ஆக்சிலரேட் பண்ண வைக்கிறேன். ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியலோட வேலை அதுதான். எஸ். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னா அதே பிளேட்டை நான் நெகட்டிவா மாத்திடுவேன். நான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாத்திரம் நான் பிளேட்டை நெகட்டிவா மாத்தி வர எலக்ட்ரானை வேண்டான்னு பிடிச்சி தள்ளி விடுவேன். ஸோ ரிப்பல் பண்ணுவேன்னு சொல்லலாம், கரெக்டா? அடுத்தது எஃபெக்ட் ஆன் எலக்ட்ரான்ஸ். அட்ராக்ட் பண்ணும். ஆனோட நான் பாசிட்டிவா வச்சா எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணும். அதே பிளேட்டை நான் நெகட்டிவா மாத்தினா ரிப்பல் பண்ணும். போட்டோ கரண்ட். ஸோ ஆனோடு வேகமா வா, என் சைடு வான்னு இருக்கும்போது போட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நான் 2 வார்த்தை சொன்னேன், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இன்னொன்று ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான்ஸ். கிளியர்? எஸ். அடுத்தது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கரண்ட் வேண்டான்னு சொல்லும். ஃபைனல் ஸ்டேஜ் சேச்சுரேஷன் கரண்ட் நடக்கும் சார். நான் எவ்வளோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால், நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட்டை நான் பாசிட்டிவா மெயின்டைன் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நல்லா என்கிட்ட வரும். அதுதான் இந்த ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியல். இதே பிளேட்டை நான் நெகட்டிவா மெயின்டைன் பண்ணா எலக்ட்ரான்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும். இதுதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். கிளியர்? எஸ். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் சேச்சுரேஷன் கரண்ட். இது கரண்ட் பிகம் 0. பர்பஸ் என்னன்னா, ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியலோட பர்பஸ் என்ன, டு கலெக்ட் எலக்ட்ரான்ஸ், வாங்கன்னு பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். இவங்க டு ஸ்டாப் ஈவன் த ஃபாஸ்டஸ்ட், எவ்வளோ ஃபாஸ்டா வந்தாலும் நீ எனக்கு வேண்டான்னு சொல்லும். கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல சேச்சுரேட் ஆகிடும் சார், இங்க 0 ஆகிடும் சார். ஸோ டு ஸ்டாப் ஈவன் த ஃபாஸ்ட், இது ஃபாலிங் கிராஃப், இது ரைசிங் கிராஃப், அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் வந்துடும். பக்கா கிளியர் சார்? எஸ் சார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கிராஃப். இந்த லெசன்ல மொத்தம் 5 கிராஃப்ஸ் இருக்கும். 5 கிராஃபும் பயங்கர இம்பார்ட்டன்ட். எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக். ஆக்சுவலாக நான் இங்கே ட்ராப் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி ட்ராப் பண்ணணும், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண தெரியும், அதெல்லாம் கிராஃப் வைக்கல. ஃபைன். இன்டென்சிட்டி இன்னொரு கன்க்ளூஷன் எழுதுவோமா, நம்ம சூப்பராக ஒரு ஹிண்ட் எழுதுவோம். ஃப்ரீக்வென்சி யாரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஃப்ரீக்வென்சி கண்ட்ரோல் கைனடிக் எனர்ஜி. இன்டென்சிட்டி
யாரை கண்ட்ரோல் பண்றாங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பக்கா. ஒரு பெராமீட்டர் ஒரு வேலையை தான் செய்யும். நம்ம 2 பெராமீட்டரை கவனிக்கணும். ஒன்று எனர்ஜி, இன்னொன்று நம்பர். நம்பரை யார் பார்த்துப்பாங்க? இன்டென்சிட்டி. எனர்ஜி யார் பார்த்துப்பாங்க? ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்த கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். இன்டென்சிட்டி அதிகப்படுத்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுவாங்க. அப்போ போட்டோ கரண்ட் அதிகமாவாங்க. வெரி கிளியர். பக்கா. இப்போ கிராஃபுக்கு வருவோம். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணா போட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே இன்டென்சிட்டி அதிகப்படுத்த போட்டோ கரண்ட் அதிகமாயிட்டே இருக்குமா? ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்? சேச்சுரேட் ஆகிடும். கிளியர். தென் கிராஃப் ரொம்ப முக்கியம் சார். பசங்க as far as ஐயவர் நிறைய பேப்பர் திருத்தும் போது ஒரு கிராஃபுக்கு ரிச்சே அதோட ஆக்சஸ் தான். நீங்க ஒரு டயக்ராம் எவ்வளோ டீட்டெயிலா அதோட ஃபிகர் கேப்ஷன் அதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க டயக்ராமை பார்த்தாலே உங்க நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் இந்த கிராஃபோட பசங்க இந்த லெஃப்ட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆக்சுவலி வி ஆர் டாக்கிங் அபவுட் பொட்டன்ஷியல். ஒன் இஸ் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், another one is நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ ரைட் சைடு ஆனோட பொட்டன்ஷியல், லெஃப்ட் சைடு ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் சார். ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அர்த்தம் சார். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். பக்கா. சரி, அடுத்தது இங்க எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்கேன். ஃப்ரீக்வன்சிக்கு கரண்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஃப்ரீக்வன்சிக்கு கரண்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பொட்டன்ஷியல் தட் இஸ் ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் கரண்ட் இப்போ போட போறேன். இது I1, இது I2, இது I3. கிளியர்? ஸோ நான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இந்த கிராஃபுக்கு வரேன் பாருங்க. வண்டர்ஃபுல்லா புரியும் சார். கண்டிப்பா. இங்க ஒரு வால் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது என்னோட ஓன் எக்ஸாம்பிள். இப்படி சொன்னா பசங்களுக்கு நல்லா புரியும். இங்க நிறைய எலக்ட்ரான்ஸ் ஓடி வந்துட்டு இருக்கு. சரியா? லெட் இமேஜின் ஒரு 5 lakh எலக்ட்ரான்ஸ் ஓடி வராங்க. இந்த 5 lakh எலக்ட்ரான்ஸும் ஒருத்தனும் ஒரு 4 மீட்டர் per second ஓடி வரான். இந்த வால் என்ன பண்ணும்னா, இந்த வால் டசன்ட் பாதர் அபவுட் தி நம்பர்ஸ். நம்பரை பொறுத்து அந்த வாலுக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளோ பேர் ஓடி வந்தாலும் அந்த வால் தடுத்து நிப்பாட்டும் அவங்கள. எவ்வளோ பேர் ஓடி வந்தாலும் சரி, 5 lakhs ஓடி வந்தாலும் சரி, 10 lakhs ஓடி வந்தாலும் சரி, கரெக்டா 20 lakhs ஓடி வந்தாலும் சரி, எல்லாத்தையும் இந்த ஒரே வால் நிப்பாட்டிடும். சரி, 5 lakhக்கு ஒரு கரண்ட் வருமா? கண்டிப்பா. சூப்பர்ல. நம்பர் மாறினா கரண்ட் மாறும். 10 lakhsக்கு ஒரு கரண்ட் வருமா? I2. 20 lakhsக்கு ஒரு கரண்ட் வருமா? 5 lakh எலக்ட்ரானுக்கு ஒரு கரண்ட், 10 lakh எலக்ட்ரானுக்கு ஒரு கரண்ட், 20 lakh எலக்ட்ரானுக்கு ஒரு கரண்ட். 3 கரண்ட். நம்பர் மாறி இருக்கு. ஆனா ஒரே வால் நிப்பாட்டிடும். The wall doesn't bother about the number of electrons. Very important. So இது யாரு? I3. பக்கா. இது I2, இது I1. யாரு ஓடி வந்தாலும் அங்க பொட்டன்ஷியல் சேம். கிளியர் 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 கிளியர். ஸோ I1, I2, I3 நம்பரை பொறுத்து வெரி இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பரை பொறுத்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறாது. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறாது. ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறும். ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் கிராஃப். ஸோ இதான் V0 ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். பக்கா. நெக்ஸ்ட் அதே பேஜ்ல இப்போ இந்த வால் இருக்கு. நான் என்ன சொன்னேன்? இந்த 5 lakhம் 4 மீட்டர் per second தான். 10 lakhல வரவங்களும் 4 மீட்டர் per second தான். எல்லாமே 4 மீட்டர் per second தான் வராங்க. ஸோ இந்த வாலுக்கு நம்பரை பொறுத்து எதுவும் கவலை இல்லை. அது முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா 5 lakh. சூப்பர். 5 lakh 3 5 lakh எடுத்துக்கலாம். 3 செட் எடுத்துப்போம். ஃபைன். ஓகே. இந்த 5 lakh வந்துட்டு 4 மீட்டர் per secondல வராங்க. இந்த வால் நிப்பாட்டிட்டோம் சார். அடுத்து இன்னொரு கேஸ்ல லெட் இமேஜின் இன்னொரு கேஸ்ல இந்த 5 lakh வந்துட்டு 6 மீட்டர் per secondல வராங்க. இந்த வாலோட கெப்பாசிட்டி என்ன? இந்த வால் தடுத்து நிப்பாட்டணும். அதனால இந்த வாலுக்கு ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நான் வைக்கிறேன். இமேஜின் இந்த மாதிரி படிச்சோம்னா உங்களுக்கு கண்டிப்பா மறக்கவே மறக்காது. 6 மீட்டர் per secondல 5 lakh. அப்போ இந்த வால் எனக்கு தேவைப்படல. நான் வேற ஒரு வால் வரேன். இந்த 6 மீட்டர் per secondக்கு நான் வேற ஒரு செட் ஆஃப் வால் எடுத்துட்டு வரேன் அடுத்த நாள். புரியுதா? சரி. இந்த வால் என்ன பண்ணும்? 4 மீட்டர் per secondல வரவங்கள தான் நிப்பாட்டும். இந்த வால் 6 மீட்டர் per secondல வரவங்க நிப்பாட்டும். அடுத்தது இன்னொரு 5 lakh இருக்காங்கல்ல, அவங்க 8 மீட்டர் per second. அப்ப இந்த 2 வால் இல்லை, அதுக்கு இன்னொரு வால் எடுத்துட்டு வரேன். ஓ சாரி அதுக்கு இன்னொரு வால் எடுத்துட்டு வரேன். கிளியர்? எஸ். ஸோ 3 ஸ்பீடுக்கும் 3 வால். பக்கா. 3 ஸ்பீடுக்கும் 3 வால். இந்த வால் எப்பயுமே எவ்வளவு நம்பர் வேணா நீங்க இந்த வால் கொடுக்கலாம். அதை பத்தி இந்த வால் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஸ்பீடை மாத்தினீங்கன்னா
வாலோட மாற்றிடணும். வாலோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறிடும். ஸ்பீடு யார் கையில் இருக்காங்க? ஸ்பீடு யார் கையில் இருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கையில் இருக்காங்க. μ1, μ2, μ3. நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. ஸ்பீடை மாற்றாதனால கரண்ட்டு மாறுமான கிடையாது. 5 lakh 5 lakh 5 lakh ஐ ஐ ஐ சூப்பர்ல. கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும். கன்ஃபார்மாக நல்லா புரிஞ்சிருக்கும். இது என்னோட ஓன் எக்ஸாம்பிள். ரொம்ப வருஷமா இப்படி தான் சொல்கிறேன். பசங்களுக்கு நல்ல அவுட்புட் இருக்கு. எக்ஸாம்லையும் நான் நல்லா எழுதி பார்த்துருக்கேன். ஸோ அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். நம்பரை மாற்றல. 5 lakhக்கு நம்பர் அதே கரண்ட்டு தான், எல்லாத்துக்கும் அதே கரண்ட்டு தான். ஸ்பீடை மாற்றிருக்கேன். ஸோ இப்போ கிராஃப் போட போகிறோம். நெக்ஸ்ட் பேஜ் போவா இல்லை இங்கே போடவா? ஒரே நிமிஷம். எஸ், இது யாரு? போட்டோ கரண்ட், ஆனோட் பொட்டன்ஷியல், ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல். ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் எழுதலாம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ங்கிறது ரொம்ப காமனாக யூஸ் பண்ற வார்த்தை. சரி, இப்போ 5 lakh 3 கேஸ் எடுத்தோம்ல, ஆனா கரண்ட் சேம். செம்ம இல்லை? கரெக்டாக சொல்லணும்னா, கரெக்டாக கிராஃப் போகணும்னா, ஓ சாரி சாரி சாரி, எஸ், ஆக்சுவலா இந்த ஒய் ஆக்சிஸ் வரைக்கும் நீங்க கரண்ட்டை மாற்றக்கூடாது. போட்டோ கரண்ட் தான் இது. ஓகே, இதுதான் கரெக்டான கிராஃப். அவ்வளோதான் சார். இங்கே திருப்பி நான் சொல்லிட்டே அப்படியே மாத்திட்டேன். வெயிட் அ மினிட். போட்டோ கரண்ட் சேம். there is a significant behind this diagram. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V1, இது ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V2, இது ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V3. கிளியர் கிளியர் கிளியர். யார் அதிகமான எனர்ஜியில வராங்களோ அவங்களுக்கு நான் அதிக பொட்டன்ஷியல் கொடுத்து நிப்பாட்டணும். யார் ரொம்ப வேகமா என் மேல வந்து இடிக்கிறாங்களோ அவங்கள நான் நிறைய ஒர்க் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். கரெக்டா? பட் இங்க முன்னாடி எக்ஸாம்பிள் பாருங்க. ஓஹோ சாரி பேஜ் தான் இங்க மிஸ் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். இந்தோ 5 lakh 5 lakh 5 lakh கரண்ட் சேம், நம்பர் சேம், அதனால கரண்ட் சேம். எனர்ஜி இஸ் கண்ட்ரோல்டு பை ஃப்ரீக்வன்சி. வால் ஸ்பீடை மாத்தினாதான் நீங்க வாலை மாத்தணும். அந்த வால்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வால்னு யார சொல்றேன்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். கிளியர் கிளியர் கிளியர். ஈஸி நோ? ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஃபைன். எஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி யார் கண்ட்ரோல் பண்றா? கைனடிக் எனர்ஜி. இன்டென்சிட்டி யார் கண்ட்ரோல்? இன்டென்சிட்டி எதை கண்ட்ரோல் பண்றாங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்றாங்க. ஃப்ரீக்வன்சி, கைனடிக் எனர்ஜி. யாராவது ஒருத்தர் ஒரு வேலையை தான் பார்ப்பாங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ லெசனோட ஹோல் லெசனோட என்டையர் ஹார்ட்டே இதுதான். ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அவ்வளோதான் சார். ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் மட்டும் நிறைய ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சார். மற்றபடி கண்டிப்பா கவுண்ட் பண்ணி நீங்க எழுதினாலும் ஒரு 10 ஈக்குவேஷன்ஸ்க்கு மேல இதுல கிடையாது சார். ஸ்பாட்ல நம்ம டிரைவ் பண்ணலாம். எந்த ஃபார்முலாவும் நீங்க மக்கடிக்கணும்ல, ஸ்பாட்ல டிரைவ் பண்ணி டக்குன்னு எழுதிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ இப்போ இந்த லா ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷனுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்றோம். ஸோ எஃப்ஐஇடி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்ஐஇடி. எஃப்னா சிஸ்டமை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃப்ரீக்வன்சி வேணும். சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ற ஃப்ரீக்வன்சி வேணும். இன்டென்சிட்டி கண்ட்ரோல் கரண்ட். இன்டென்சிட்டி கண்ட்ரோல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்ட்ரோல் கரண்ட். சூப்பரா எழுதலாம்ல? உங்களுக்கு இப்பவே ஓரளவு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல போறேன். நான் சொன்னேன்ல, திருப்பி திருப்பி நிறைய இடத்துல இதே ஸ்டேட்மெண்ட் வந்துட்டே இருக்கும். புக்லயும் அப்படிதான் எழுதுன அந்த மீனிங் அப்படியே இன்னொரு பேஜ் எழுதியிருப்பாங்க. இன்டென்சிட்டி அதிகம். இன்டென்சிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ கரண்ட் புரிஞ்சுக்காதீங்க. இன்டென்சிட்டி அதிகப்படுத்துனீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமானா போட்டோ கரண்ட் அதிகமாகும் சார். சார் இதுதான் சார் லா ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். அதை பண்ணிட்டு இதெல்லாம் கன்க்ளூட் பண்றாங்க. எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. இன்டென்சிட்டி கண்ட்ரோல்ஸ் கரண்ட். டைம் லேகே இல்லை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி பார்க்குறாங்க. டைம் லேக் சுத்தமா இல்லை. மெட்டல் பிளேட்ல போட்டான்ஸ் வந்து அடிச்ச உடனே கரண்ட் கிடைச்சிருதான். ஈவன் 10⁻⁹ செகண்ட்ஸ் சார். அப்படின்னா கிட்டத்தட்ட 0 சார். 0.0000 இது மாதிரி ஒரு 9 போட்டுக்கோங்க. அவ்வளோ ஃபாஸ்டா நடக்குது. ஸோ இது ஃபெயிலியர் ஆஃப் வேவ் தியரியில ஒரு பாயிண்ட் வரும். டைம் லேக் இல்லை சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. எஃப்ஐஇடி ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, எனர்ஜி, டைம். கிளியர்? எஸ்.
புரிஞ்சுக்கிட்டா செம்ம ஈஸி சார் இந்த லெசன். ஃபெயிலியர் ஆஃப் கிளாசிக்கல் தியரி. புக் ஆர்டர் தான் இப்போ நான் எழுதியிருக்கேன் சார். புக் ஆர்டர் தான் எழுதியிருக்கேன். வேவ் தியரி என்ன தெரியுமா சொல்றாங்க? இட் சேஸ் ஆக்சுவலாக 3 பாயிண்ட் தப்பு, அதான் ஃபெயிலியர்னு போட்டிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்களோ இந்த 3 பாயிண்ட்டுக்கும் ஆப்போசிட்டாக தான் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடந்திருக்கு. கிளியர்? இட் சேஸ் பிரைட்டர் லைட் ஷுட் ஆல்வேஸ் ரிமூவ் எலக்ட்ரான். சார் பிரைட் லைட்டு டார்க் லைட்டுங்கிறதுலாம் இங்கே இல்லை, ஃப்ரீக்வன்சி தான் முக்கியம். எலக்ட்ரானை வெளியில கொண்டு வர பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? ஃப்ரீக்வன்சி கிட்ட இருக்கு. பிரைட் லைட் ஷுட் ஆல்வேஸ் ரிமூவ் எலக்ட்ரான் சொல்லிட்டாங்க. கிடையாது கிடையாது கிடையாது. இன்டென்சிட்டி சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீக்வன்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தப்பு, அந்த பாயிண்ட் தப்பு. தென் எனி ஃப்ரீக்வன்சி ஷுட் ஒர்க் இஃப் இன்டென்சிட்டி இஸ் ஹை. இன்டென்சிட்டி இஸ் பிரைட்னு போட்டிருக்கேன். பிரைட்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஹைன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் பிரைட்னு எழுதுறேன். ஹை 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 ஹை. ஆக்சுவலாக இங்கே ஆர் போட்டிருக்கேன். பிரைட் இல்லை, பிரைட்டாக இருக்கணும். எனி ஃப்ரீக்வன்சின்னு என்ன அர்த்தம்? லோ ஃப்ரீக்வன்சியா? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாயிண்ட்டும் தப்பு. எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான் இன்டென்சிட்டி. எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய தப்பு இது. எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்ணால் எதை பார்க்குறோம்? அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் கொடுத்த பிறகு வேவ் தியரி சொல்றது மேட்ச் ஆகல. எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டிங்கிறது தப்பு. எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சிங்கிறது தான் கரெக்ட். வேவ் தியரி சொன்னது எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை நம்பி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது தப்புன்னு சொல்ல வரேன். கரெக்டா? கரெக்டா? எஸ். ஒன் வேர்ட்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டான்னு பாருங்க. எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சிங்கிறது தான் கரெக்ட். வேவ் தியரி சொன்னது தப்பு. ஓகே, இப்போதான் இவ்வளோ பேசின பிறகுதான் சார் ஐன்ஸ்டீனுக்கு வரும். ஆனால் பசங்களுக்கு என்டையர் லெசனுமே ஐன்ஸ்டீன் தான் கொடுத்த மாதிரி நினச்சிப்போம். அது என்னமோ தெரில சார். ஏதாவது ஒரு ஸ்கூலில் எக்ஸிபிஷன்லாம் நடந்தால் இந்த E=mc² மட்டும்தான் எழுதுறாங்க. நான் பசங்கிட்ட கூட சொல்லுவேன் கிளாஸில். கிளாஸ்மேட் நோட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை ஐன்ஸ்டீன் மாதிரி மேக்கப் பண்ணி அவன் பக்கத்தில் எப்படி இருக்கு E=mc² போட்டிருப்பாங்க. அந்த ஹெச்மியூ ஈக்குவேஷன் நிறைய பேரை கவனிக்கிறது இல்லை. ஸோ ரெண்டுமே தான் இம்பார்ட்டன்ட். எனர்ஜி mc². E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எனர்ஜி, நாட் ஐன்ஸ்டீன். ஸோ இது ஒரு மெட்டல் பிளேட், பவுண்ட் எலக்ட்ரான். நான் சொன்னேன்ல, லெட் இமேஜின் அந்த எலக்ட்ரானை 4 சைடு கட்டி போட்டு வச்சிருக்கோம். போட்டான் வராங்க, ஹெச்மியூல வராங்க, தட் இஸ் இன்சிடென்ட். அவங்க ஒரு எனர்ஜி எடுத்துட்டு வராங்க. கிளியர்? இந்த எலக்ட்ரான் என்ன பண்றாங்க? நான் உனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறேன், நீ ஒரு ரோப்பெல்லாம் கட் பண்ணிட்டு பாண்டெல்லாம் பிரேக் பண்ணிட்டு ஒரு எலக்ட்ரான் ஒரு ஸ்பீட்ல வெளியில போ அப்படிங்கிறாங்க. அந்த எலக்ட்ரான் வெளியில வருது. தட் இஸ் கைனடிக் எனர்ஜி. The electrons comes with some velocity, kinetic energy. ஸோ ரொம்ப சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன் சார். இது இன்புட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பிளஸ் லாஸ். கண்டிப்பா சம்டைம்ஸ் நான் படித்தேன் எக்ஸாம்ல மறந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நீங்க டீகோட் பண்ணி படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. எனக்கு தெரிஞ்சு இன்புட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பிளஸ் லாஸ்ன்னு 7th பையன் சொன்னா கூட புரிஞ்சுப்பாங்க. கரெக்டா? ஸோ இங்க இன்புட் யாரு? ஹெச்மியூ. இந்த லாஸ்ங்கிறது என்ன? நான் சொன்னேன்ல பழைய எக்ஸாம்பிள். நீங்க நல்லா கிளாஸ் கவனிச்சீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும். நான் எவ்வளவு எடுத்துக்கிட்டேன்? 8 ஹெச்மியூ எடுத்துக்கிட்டேன். கரெக்டா? பழைய எக்ஸாம்பிள்ல அந்த ரோப்பை கட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க? 3 ஹெச்மியூ. பேலன்ஸ் எவ்வளவு இருந்தது? 5 ஹெச்மியூ. இப்போ எனக்கு அவுட்புட்டா எது தெரிஞ்சிருக்கும்? இந்த 5 ஹெச்மியூ தான் தெரிஞ்சிருக்கும். இந்த இன்புட்டுங்கிறத நான் இங்க இந்த 3 ஹெச்மியூ லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். லாஸ்ன்னு சொல்லாம அது லாஸ் இல்லை, அங்க ஒரு வேலை நடந்திருக்கு, அதனால அதுக்கு பேர் ஒர்க் ஃபங்க்ஷன். அழகா நேம் வைக்கிறாங்கல்ல? ஆமா இல்ல, ஒர்க் ஃபங்க்ஷன். ஆமா, இப்போ நான் ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 1/2 hour ஒர்க் பண்றேன்னா ஒரு டம்ளருமே அவுட்புட்டா வந்துடாது. அது லாஸ்ன்னு சொல்ல முடியாது. என் பிளட் பம்ப் ஆகிறது லாஸ் இல்லை, அது இன்டர்னல் எனர்ஜி. சூப்பர்ல. ஸோ ஹெச்மியூ இன்சிடென்ட், அவுட்புட் கைனடிக் எனர்ஜி. தட் லாஸ்ங்கிறது புரியறதுக்காக சொன்னது. 5 இஸ் நத்திங் பட் ஒர்க் ஃபங்க்ஷன். கிளியர் கிளியர் கிளியர். ஸோ இந்த ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஹெச்மியூ தான். நான் பாருங்களேன், நான் கரெக்டாக இருக்கேன். இந்த 5 ஹெச்மியூ என்னவா கன்வெர்ட் ஆகுது? கைனடிக் எனர்ஜி. நல்லா புரியும் நினைக்கிறேன். கன்ஃபார்மா? எஸ் எஸ் எஸ். ஓகே, அடுத்தது போலாமா? ஓகே ஃபைன். கிளியர் கிளியர் கிளியர். ஸோ மறுபடியும் எழுதிடுவோமா? ஹெச்மியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் kinetic energy. H mu is equal to work function is H mu naught. This mu naught is threshold frequency. Threshold frequency. And this is nothing but half mv square. Pakka? Sir, kandipa.
heart of the lesson, main equation, gold equation of the dual nature lesson, gold equation. So இப்போ இத நான் லாம்டாவை மாத்த போறேன். frequency is equal to c by lambda. frequency is equal to c by lambda. நான் உங்களுக்கு ஒரு சின்ன வர்க் கொடுக்கிறேன், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. The incident frequency should be greater than threshold frequency. But the incident lambda should be less than the threshold lambda. இதை ஒர்க் பண்ணி பாருங்க, ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வேணா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். நான் இப்போ ப்ளூ கலர் லைட் அனுப்பி ஒரு இதுல மெட்டல்ல வெளியில எடுத்துட்டேன். ஓகே, ஸோ அந்த மெட்டல்ல வாங்கும்போது கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ப்ளூ லைட் அனுப்புனாதான், ப்ளூ லைட்டு மினிமம் அனுப்புனாதான் அதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளில வரும்னு சொல்றாரு. ஓகே, ஸோ நான் ப்ளூ லைட்டோட ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிட்டேன், அதான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிட்டேன். பக்கா. இப்படியே போகும்போது ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? குறையும். அப்போ ப்ளூக்கே எலக்ட்ரான் வெளியில வருதுன்னா இண்டிகோக்கு இன்னும் ஃபாஸ்டா வெளியில வரும். இதுக்குள்ள உள்ள பிசிக்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மாஸ்டர். ப்ளூ தான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, ப்ளூவை விட இண்டிகோக்கு ஃப்ரீக்வன்சி அதிகம், அப்போ கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி. வயலட்டுக்கு இன்னும் அதிகம், அப்போ நான் வயலட் லைட் அனுப்புனா வெளியில எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பயங்கர அதிகமா இருக்கும். ஆனா அப்போ ப்ளூல லைட் வெளில வரும். ஓகே, இதை சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் ரீசன் சொல்றேன். ப்ளூல அவுட்புட் கிடைக்கும், இண்டிகோக்கு அவுட்புட்ல கிடைக்கும், வயலட்டுக்கு அவுட்புட். சார் இப்படி வரும்போது ஃப்ரீக்வன்சி தான் சார் அதிகம், வேவ் லென்த் கம்மி சார். சூப்பர்ல. எஸ், இங்கிட்டு போனாதான் வேவ் லென்த் அதிகம். அப்போ ப்ளூ லாம்டா விட இண்டிகோ லாம்டா கம்மி, வயலட் லாம்டா கம்மி. அதுதான் இந்த பாயிண்ட். threshold frequency, incident frequency should be greater than threshold frequency, but lambda threshold விட கம்மியா இருக்கணும். இண்டிகோ கம்மி, வயலட் கம்மி. ஃபேண்டாஸ்டிக்கான அவுட்புட்ல நல்லா புரிஞ்சு படிக்கிறவங்க சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. frequency is equal to c by lambda, பாளைய பேசிக். h mu is equal to h mu naught plus half mv square. hc by lambda is equal to hc by lambda naught plus half mv square. பக்கா சார். half mv squareங்கிறது எனர்ஜி சார், கைனடிக் எனர்ஜி சார். கைனடிக் எனர்ஜி is nothing but work. So work is equal to vq, 10th basic. Potential is equal to w by q. அதுல இருந்தால் எழுதிக்க. சில பேருக்கு இந்த ஈக்குவேஷன் பார்த்தோட்டு அப்பாடா படிச்ச ஈக்குவேஷன் தான் சொல்றாங்க, டக்குன்னு எழுதுனா சில பசங்க ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ W is equal to VQ, we are talking about electrons, so EV is equal to W. ஸோ நான் எந்த இடத்துல கைனடிக் எனர்ஜின்னு எழுதுறனோ அங்கே எலக்ட்ரான் வோல்ட் போடலாம். ஸோ hc by lambda minus hc by lambda naught is equal to half m. Sorry. Half mv square. Sorry for the inconvenience. hc by lambda minus hc by lambda naught is equal to half mv square. So again hc நீங்க காமன் எடுத்துடலாம். 1 by lambda minus 1 by lambda naught is equal to ev naught star. electron volt, potential. Clear. Yes. Explanation of effect of intensity. Intensity அதிகமானா number of electrons அதிகமாகும், number of electrons அதிகமானா photo current அதிகமாகும். அவ்வளவுதான் சார். ஓகே. Explanation of threshold frequency. சிஸ்டமை ஸ்விட்ச் ஆன் பண்றதே அவங்க தான். சரி, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? நான் இப்போ அந்த பழைய எக்ஸாம்பிளுக்கு வருவோம். அந்த எலக்ட்ரானுக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு? பழைய எக்ஸாம்பிள், அந்த எலக்ட்ரானுக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு? அந்த ரோப்பை கட் பண்ணுறதுக்கு 3 hmu. சூப்பர்ல. எஸ், இப்போ நான் அனுப்புறதே ஒரு 3 hmu அனுப்புறேன்னு வச்சுப்போம். இன்சிடென்ட் 3 hmu ஈக்குவேஷன் எழுதுறேன். திஸ் இஸ் இன்புட். அவ்வளோதான். இப்போ நீங்களே யோசிச்சிருக்கலாம், ஃபாஸ்ட்டாக யோசிச்சிருக்கலாம். இன்புட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனடிக் எனர்ஜி. ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? அது ஒரு 3 hmu பிளஸ் கைனடிக் எனர்ஜி. ஏதாவது கைனடிக் எனர்ஜி இருக்கும்? இருக்காது. half mv square இருக்காது.
இருக்காது 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 கைனடிக் எனர்ஜி இருக்காது. 0 இஸ் ஈக்குவல் டு அதான் அவுட்புட். 0 இஸ் ஈக்குவல் டு கைனடிக். ஸோ எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்றது யாரு? ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தினீங்கன்னா கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். வெரி இம்பார்ட்டன்ட். தென் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டைம் லேக். டைம் லேக் இல்லை ஆக்சுவலா. உடனே அந்த லைட்டை மெட்டல் பிளேட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ண உடனே விஷயம் நடக்குது. விஷயம் நடக்கணும், ஆனா வர ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட அதிகமா இருக்கணும். ஃபேண்டாஸ்டிக். பார்ட்டிகல் நேச்சர். எஸ் எஸ் எஸ். பொதுவா நம்ம ஈக்குவேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், டெரிவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், டயக்ராம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை விட இம்பார்ட்டன்ஸ் ஃபிகர் கேப்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தென் தியரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ சில டைம் வந்துட்டு கொஸ்டினை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் தப்பா எழுதிடும். இந்த மாதிரி அந்த புக்ல இந்த பாயிண்ட்ல விடக்கூடாது. பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட் தி ஃபோட்டான். EM radiation consists of tiny particles. எனர்ஜி கண்டினியூஸா இல்ல லைட் எனர்ஜி எப்படி இருக்குன்னா comes in a small fixed bundles. Packet of energy அப்படின்னு சொல்லுவோம். Photon is nothing but a packet of energies அப்படின்னு சொல்லுவோம். Each photon energy EH mu. frequency அதிகப்படுத்தினா எனர்ஜி அதிகப்படுத்தினா நிறைய தடவை இதே பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கோம்ல. photon speed தான் லைட்டோடது. photon speed 3 × 10⁸ which is equal to velocity of light. Then mass is equal to 0. சார் பயங்கரமான எக்ஸ்பிளனேஷன் சார் இது. எக்ஸ்பிளனேஷன்ல கண்டென்ட். மாஸ் 0 பட் அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். சிம்பிளா சொல்றோம், நம்ம வெயில நடந்து போறோம், நம்மளோட வெயிட் மாறுமா? மாறாது. கண்டிப்பா நமக்கு ஒரு எனர்ஜி மாறி இருக்கும்ல, டெஃபினட்டா டயர்ட் ஆயிருப்போம்ல, எனர்ஜி லாஸ் இருக்கும்ல. இன்னும் பியூட்டிஃபுல்லா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா மாடியில போயிட்டு ஜுவல்லரி எல்லாம் ஷாப்ல இருக்கிற ஒரு பேலன்ஸ், அது கூட வேண்டாம் சார், நார்மலா ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ், மெட்டல் பிளேட் உள்ள ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வாங்கிருங்க சார். வாங்கி மாடியில கொண்டு போய் வைங்க. அதுல 0.00 தான் காமிக்கும், அது மாறாது. காத்தடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணக்கூடாது, காத்தடிக்கல. ஓகே, தட் பிளேஸ் அ ரோல், தட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இப்போ இதுல 0.00 தான் காமிக்குது. 11 மணிக்கு போய் பாக்குறீங்க, அதுதான் காமிக்குது. 1 மணிக்கு போய் பாக்குறீங்க, அதுதான் காமிக்குது. வெயிட் மாறவே இல்லை, ஆனா இந்த பிளேட்ல கையை வச்சா சுடுமா? சுடாது. சுடும் தானே. அப்போ வர போட்டானுக்கு மாஸ் 0, ஆனா அவங்களால எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். போட்டான் மொமெண்டம் P is equal to h/λ. கேபிட்டல் P போட்டிருக்கேன், பெரிய தப்பு, ஸ்மால் p தான் போடணும். P is equal to h/λ. λ is equal to h/p. வெரி இம்பார்ட்டன்ட். டி ப்ராக்லி படிப்போம் ஒரு 5 minutes. ஒரு போட்டான் ஒரு எலக்ட்ரானை தான் எடுக்கும். Intensity is directly proportional to number of photons. Number of photons gives more current. Photons are neutral. கண்டிப்பா. Determination of Planck constant. Sir, the graph such a wonderful output, sir. The mathematical beautifully relate பண்ணிருப்பாங்க. So இது உங்களுக்கு தெரியும்ல, kinetic energy maximum is equal to h mu minus work function. சரி, இந்த kinetic energy தான் EV0 எழுதணுமா? ஈஸி. ஆல்மோஸ்ட் லெசனோட கான்செப்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். கான்செப்ட் இந்த சென்ஸ் ஒரு டீட்டெயிலான பேசிக்ஸ் படிச்சிட்டோம். இதை ஃபாஸ்டா அப்ளை பண்ணிடலாம். எவ்வளவு நேரம் இருக்கு? 43 minutes. ஃபைன். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு EV0 h mu அப்படி எழுதிட்டோம். ஒர்க் ஃபங்க்ஷன் W0ன்னு போட்டுக்கோங்க. ஆர் இல்லை 5 போட்டுக்கலாம், நீங்க தாராளமா 5 போட்டுக்கலாம். புரியணுங்கிறதுக்காக கிராஃபிக்கல் அப்படி எழுதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி எழுதிருக்கேன். 5 போட்டுக்கலாம். இப்போ இந்த எலக்ட்ரானை கீழே கொண்டு வாங்க. h mu by E minus ஒர்க் ஃபங்க்ஷன் பை எலக்ட்ரான். ஸோ இப்போ நான் கிராஃப் போடுறேன். சிஸ்டம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஃப்ரீக்வன்சி இது வரைக்கும் ஒன்றுமே சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்புறம் தான் ரைஸ் ஆகுறாங்க. கிளியர். நான் இந்த கிராஃப் பொட்டன்ஷியல் சொல்லியிருக்கோம். எக்ஸாக்டா என்ன சொல்லணும்னா, அதிகமா ஒருத்தன் பயங்கர ஸ்பீடா என்கிட்ட ஒருத்தன் ஓடி வரான், அவனை நிப்பாட்டுறதுக்கு என்னோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்கணும்? ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்த கைனடிக் எனர்ஜி அதிகமாயிட்டே இருப்பாங்க. அதுதான் இது. கிளியர்? சரி, இங்கே தான் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் மைனஸ்ல வந்து கட் ஆகுது. சார் என்ன சார் டக்குன்னு வந்துட்டு W0/E போட்டீங்க அப்படின்னா மேலே V0 போட்டிருக்கேன், கீழே என்ன சார் W0/E போட்டிருக்கீங்கன்னா செம ஈஸி சார். W is equal to V, then V என்ன சார்? W/E. சிம்பிள். இது ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். புக்கில் NCERTல 5/0/E இருக்கும் சார், வேற ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே. இந்த ஈக்குவேஷன் பாருங்க, ஒய் ஆக்சிஸ்ல பொட்டன்ஷியல் இருக்காங்க, இது கான்ஸ்டன்ட். இது எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இது கான்ஸ்டன்ட். இது யாரு? ஃப்ரீக்வன்சி யாரு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்காங்க. ஃப்ரீக்வன்சி எக்ஸ் ஆக்சிஸ். ஹெச்சும் கான்ஸ்டன்ட், ஈயும் கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்லோப் கான்ஸ்டன்ட். பக்கா
பக்கா. H is a Planck constant, charge of electron is constant. So இது யாரை பார்க்கறது ஸ்லோப் ஈக்குவேஷனுக்கு மேட்ச் ஆகுறாங்க. This is similar to a slope equation, y is equal to mx plus c. m இருக்க இடத்துல யார் இருக்காங்க, h by e இருக்காங்க, x இருக்க இடத்துல frequency இருக்காங்க. அப்போ ஸ்லோப். சரி tan theta எடுத்துக்கோங்க. tan theta AC by BC super which is equal to h by e. AC by BC is equal to h by e. So actually இந்த இடத்துல என்ன சார் எதுக்கு சார் இந்த கிராஃப் சொல்லி தரீங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னா we can find the work function of a particular metal. வந்து இப்படி கட் ஆகுது இல்ல, அந்த கட் ஆகிற இடத்துல W நாட் பை E இருக்காங்கன்னு அர்த்தம். வெரி கிளியர், வெரி கிளியர். ஸோ இதை வச்சு ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். தென் டி ப்ராக்லி வேவ் கடைசியில் வந்து பயங்கரமாக ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு போயிருப்பார். நேச்சர் லவ் சிமிட்ரி, பியூட்டிஃபுல்லான வேர்டு இல்லை, நேச்சர் லவ் சிமிட்ரி. இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிப்பாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். என்ன பேலன்ஸ் பண்ணிப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் பார்ட்டிகல் நேச்சர் லவ் சிமிட்ரிங்கிறது டி ப்ராக்லியோட ஒரு ஃபேமஸ் கோட்டு. ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ, வேவ் நம்பர் அவங்க இதை எடுத்துக்கலாம், பார்ட்டிகல் நம்பர் அவங்க இதை எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ போத் ஆர் சேம் ரைட். ஹெச் மியூ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். மியூ இப்படி போட்டால் ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம், இப்படி போட்டால் பொட்டன்ஷியல்னு அர்த்தம், ஸ்மால் வி போட்டால் கைனடிக் எனர்ஜி. நேரம் நீங்கள் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஹெச்சி பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ இந்த எம்சி ஸ்கொயரை கீழே எடுத்துட்டு வாங்க, லாம்டா அங்கே எடுத்துட்டு போயிருங்க. சிசி கேன்சல், சிசி கேன்சல். ஹெச் பை எம்சி இஸ் ஈக்குவல் டு லாம்டா, லாம்டா. எம்சிங்கிறது மொமெண்டம்னு எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்சி, எம்சிங்கிறது மொமெண்டம். ஸோ டி ப்ராக்லி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எம்சி வேணாம், வீன்னு வச்சுக்கோங்க. இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா பார்ட்டிகளுக்கும் வேவ் நேச்சர் இருக்குன்னு சொல்ல வராரு. அதுதான் அவர் நேச்சர் லவ் சிமிட்ரின்னு சொல்ல வந்ததுக்கான காரணம். பட் நான் நடந்து போகும்போது ஏன் நான் இப்படி வேவா தெரியல, ஒரு கார் போகும்போது ஏன் இப்படி வேவா தெரியல, ஒரு கார் இப்படி போகும்போது அது ஏன் வேவா தெரியலன்னா, மாஸ் அதிகம், மாஸ் அதிகம், பயங்கரமான மாஸ், பயங்கரமான மாஸ். அப்ப லாம்டா கம்மி. இதான் டி ப்ராக்லி சொல்ல வர்றது. பட் when we are talking about an electron, எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அவங்க பயங்கரமான வெலாசிட்டி, லைட் வெலாசிட்டிக்கு போனாலும் இந்த டினாமினேட்டர் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். when we are talking about எலக்ட்ரான், எலக்ட்ரானோட மாஸ் கம்மி, வெலாசிட்டி 3 × 10⁻⁴ நீங்க எடுத்துக்கிட்டாலும் இங்க நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வரும், பயங்கரமான நெக்லிஜிபிள் வேல்யூ தான் வரும். அப்ப லாம்டா அதிகம். ஸோ ஒரு எலக்ட்ரான் போகும்போது நல்ல வேவா எனக்கு தெரியும், ஒரு கார் போகும்போதோ இல்லை நான் போகும்போதோ அதோட வேவ்ல நமக்கு தெரியாம இருக்கிற ரீசன் அதுதான். ஸோ எனக்கு மொமெண்டம் அதிகம், ஒரு காருக்கு மொமெண்டம் அதிகம் பிகாஸ் ஆஃப் மாஸ். கிளியர்? டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான், இதுவும் புக்கில் நம்ம தனியாக படிக்கணும். இதெல்லாம் எம்சிக்யூல கேட்பாங்க, இல்லை நம்ம நியூமரிக்கல்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சூப்பராக எடுக்கலாம். half mv square. I want to express kinetic energy in terms of momentum. So what I am going to do is multiply and divided by m, m into m, m square. Already v square போட்டாச்சு, கீழே ஒரு 2m இருக்கு. m square v square நான் momentum square எழுதலாம், p square by 2m. கண்டிப்பா 11th படிச்சிருப்பீங்க. Kinetic energy is equal to p square by 2m. So kinetic energy is nothing but electron volt. ev is equal to p square by 2m. p square is equal to இந்த ev அப்படியே கீழே எடுத்து வந்துருங்க. சாரி 2m மேல எடுத்து போயிருங்க. 2evm, இதான் ரைமிங்கா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2evm. So p is equal to root over 2mev. Lambda is equal to h by p, momentum substitute பண்ணிட்டோம். h constant, 2 number, m constant, e constant. So lambda is equal to 12.3 by root over voltage. ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் 54, ஆப்டிமைஸ்டு வோல்டேஜ் 54. அது எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. பழைய சிலபஸ்ல டேவிட்சன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தது, இப்போ இல்ல. அப்போ அதை ஆப்டிமைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா ஹெட்டிங் என்ன எலக்ட்ரான், எலக்ட்ரான் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் நீங்கள் கொடுத்த எலக்ட்ரானை பார்க்கும்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு லாம்டா கிடைக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்த அவுட்புட்டும் இந்த தியரட்டிக்கல் வேல்யூ பக்கா மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. கிளியர் கிளியர் கிளியர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டியூவல் நேச்சர் லெசன். எல்லா டாப்பிக்கும் பார்த்துருக்கோம், எல்லா பேஜில் உள்ள கண்டென்ட்டும் பயங்கர டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். திருப்பி பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ரியாப்டிக்ஸு போட்ட வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது, நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க டியூவல் நேச்சர் போடுங்கன்னு. அப்கமிங்கில் ஆட்டமும் பார்ப்போம், நியூக்ளியையும் பார்ப்போம். கிளியர்? தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.